நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. உலக புகழ்பெற்ற பாலமேடு ஜல்லிக்கட்டு சற்று நேரத்தில் தொடங்க உள்ள நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் தயார் நிலையில் உள்ளன. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை களத்திலிருந்து வழங்க காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் அஜய். அவரிடம் பேசலாம். வணக்கம் அஜய், இந்த ஜல்லிக்கட்டு போட்டிக்காக என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன, முழு விவரம்? மதுரையிலே எப்பொழுதுமே உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு போட்டிகள் 3 இடங்களிலே நடைபெறும். வன்னியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர். அந்த வகையிலே தான் இன்றைய தினம் காலை 7 மணிக்கு இந்த ஜல்லிக்கட்டு போட்டியானது தொடங்க இருக்கின்றது. அதற்காக வாடிவாசல் மிக தயாராக இருந்து கொண்டிருக்கின்றது. வாடிவாசல் எந்த அளவிற்கு தயார் நிலையில் இருக்கின்றது என்பதை காட்சிகள் நமக்கு காண்பித்துக் கொண்டிருக்கின்றது. ஜல்லிக்கட்டு போட்டியினை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைக்க இருக்கின்றார். நாம் தற்பொழுது இந்த பார்க்கக்கூடிய காட்சிகள் எல்லாமே பாலமேட்டிலே இருக்கக்கூடிய அந்த வாடிவாசல் காட்சிகள் தான். இங்கு சுமார் 400க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இந்த வாடிவாசல் ஜல்லிக்கட்டு திடலை சுற்றி போடப்பட்டிருக்கின்றார்கள். அதே போன்று பரிசு பொருட்கள் மாடுபிடி காளையர்களுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் பரிசுகள் என்பதும் தயார் நிலையில் இருந்து வருகிறது. இருசக்கர வாகனங்கள், மிதிவண்டி, பீரோ, அதே போன்று முதல் பரிசு என்பது 8 லட்சம் மதிப்பில் இருக்கக்கூடிய நிசான் கார் பரிசாக வழங்கப்பட இருக்கின்றது. சிறந்த காளைக்கு டிராக்டரும் ஒரு கன்று மாடும் வழங்கப்பட இருக்கின்றது. அதே போன்று இந்த பாலமேடு ஜல்லிக்கட்டை பொறுத்த வரைக்கும் பாலமேடு ஜல்லிக்கட்டிலே 5747 காளைகள் முன்பதிவு செய்திருக்கின்றது. அதே போன்று 1913 மாடுபிடி வீரர்களும் இங்கே பதிவு செய்திருக்கின்றார்கள். இறுதியாக மருத்துவ பரிசோதனைகள் எல்லாம் முடிவுற்று இறுதியாக எவ்வளவு காளைகள் எவ்வளவு மாடுபிடி வீரர்கள் என்பதை கமிட்டி தரப்பில் இருந்து அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்படும். குறிப்பாக பாலமேடு ஜல்லிக்கட்டை பொறுத்த வரைக்கும் பொதுமக்களுடைய கூட்டம் என்பது ஏறக்குறைய 1 லட்சத்திற்கும் அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வகையிலே தான் தற்பொழுது இந்த ஏற்பாடுகள் எல்லாமே தயார் நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த பாலமேடு ஜல்லிக்கட்டை பொறுத்த வரைக்கும் வருடம் இந்த இடத்தில் பொதுமக்கள் அனுமதிக்கப்பட்டு பொதுமக்களுடைய கரகோஷங்களோடு காளைகள் சீறி வரும். அந்த காளைகளை அடக்க காளையர்களும் தயார் நிலையில் இருப்பார்கள். அந்த காளைகள் களமாடக்கூடிய அந்த திடலிலே தான் நாம் தற்பொழுது நின்று கொண்டிருக்கிறோம். இந்த திடலுக்கு அருகே இருக்கக்கூடிய அந்த வாடிவாசல் அருகேவும் பொதுமக்கள் செல்ஃபி எடுத்தும் மகிழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் சில நிமிடங்களிலே, அதாவது சரியாக 7 மணிக்கு இந்த ஜல்லிக்கட்டு போட்டியானது தொடங்க இருக்கின்றது. அதே போன்று இங்கு இந்த திடலிலே காளைகளுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் ஏதேனும் உதவி, அதாவது மருத்துவ உதவி தேவைப்பட்டால் அவர்களை அழைத்து சென்று மருத்துவமனைகளுக்கும் அழைத்து செல்ல இருக்கின்றார்கள். அருகிலே ரெஸ்கியூ டீம் போடப்பட்டிருக்கின்றது. உடனடியாக முதலுதவியும் செய்யப்படும். காளைகள் நேற்றைய தினம் அவனியாபுரத்திலே சிறு சிறு காயங்கள் தான் ஏற்பட்டது. பெரிய வித காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை. அந்த வகையிலே தான் இந்த முறையும் விபத்து இல்லாத ஒரு ஜல்லிக்கட்டாக நடத்த வேண்டும் என்பது கமிட்டி தரப்பினுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. அந்த வகையிலே தான் தற்பொழுது அனைத்து விதமான ஏற்பாடுகளும் போடப்பட்டிருக்கின்றது. காவல்துறை தரப்பிலிருந்தும் சுமார் 4000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இந்த பகுதியிலே அசம்பாவிதங்களை தடுக்கும் விதமாக போடப்பட்டிருக்கின்றார்கள். விஐபி கேலரிகளும் எந்த அளவிற்கு தயார் செய்யப்பட்டிருக்கின்றது என்பதை நாம் பார்த்திருக்கிறோம். எல்இடி திரை அவனியாபுரத்திலே ஒவ்வொரு சுற்றுக்கும் எத்தனை வீரர்கள் முதலிடம் பிடித்தார்கள் என்பதை காண்பித்தது போன்று பாலமேட்டிலும் அந்த எல்இடி திரையானது இங்கே வைக்கப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு சுற்று, அதாவது 10 சுற்றுகளில் போட்டி நடைபெறும். ஒவ்வொரு சுற்றிலும் எத்தனை வீரர்கள், இந்த சுற்றிலே இந்த வீரர் 10 மாடுகளை பிடித்துள்ளார், இந்த வீரர் 7 மாடுகளை பிடித்துள்ளார், முதல் 3 வீரர்களுடைய பட்டியல்கள் என்பது அந்த திரையிலே காண்பிக்கப்படும். அதன் தொடர்ச்சியாக தொடர்ந்து 10 சுற்றுகளில் முன்னிலை வைக்கும் வீரர்கள் இறுதி சுற்றிலே போட்டியிட இறுதி சுற்றுக்கு செல்வார்கள். இறுதி சுற்று சென்ற பிறகு இறுதி சுற்றிலே முதல் பரிசு வெல்லும் வீரருக்கு கார் பரிசாக வழங்கப்பட இருக்கின்றது. மொத்தம் 10 சுற்றுகள் இருக்கக்கூடிய இந்த தொடரிலே சிறந்த மாடு எது களமாடுகிறதோ, கிட்டத்தட்ட நேற்றைய தினம் 60 வினாடிகள் ஒரு மாடு நின்று களத்திலே களமாடியது. அந்த வகையிலே தான் பாலமேட்டில் இந்த முறை எந்த மாடு நின்று களமாடுகிறதோ அதற்கு ஒரு டிராக்டரும் அதே போன்று ஒரு பசுமாடு கன்றும் தரவிருக்கின்றார்கள். பொதுமக்களுடைய வருகை என்பது அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த பாலமேடு ஜல்லிக்கட்டு கேலரிகளை சுற்றிலும் பொதுமக்களுடைய வருகை என்பது அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. ஏறக்குறைய பாலமேடு ஜல்லிக்கட்டை பொறுத்த வரைக்கும் சுமார் 1 லட்சம் பொதுமக்கள் வரை இங்கு வந்து இந்த ஜல்லிக்கட்டை பார்ப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பாலமேடு ஜல்லிக்கட்டை நேரில் வந்து பார்ப்பது மட்டுமின்றி உலக அளவிலும் தொலைக்காட்சியின் மூலமாக ஏராளமானோரும் கண்டு ரசிக்க இருக்கின்றார்கள். அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் பாலமேடு இந்த வாடிவாசல் திடலிலே தயார் நிலையில் தற்பொழுது இருந்து கொண்டிருக்கிறது. ஃபரிதா.
களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அஜய். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.